மிக மிக மகிழ்ச்சியா உங்க முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்தை இன்னும் காலை உணவு சாப்பிடுதுன்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணவோடு நான் உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம். அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிர்க்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்கி உத்தரவிட்டேன். அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவ மாணவர்கள் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 18,50,000 அரசு பள்ளி மாணவ மாணவியர் வயிறார சாப்பிட காரணமான அந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவுபடுத்திருக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது பஸ்ஸா இருந்தாலும் சரி, நீட் தேர்வா இருந்தாலும் சரி, ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி, எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் என்னுடைய முதல் பணி. மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா நான் திரும்பவும் சொல்றேன், கல்விதான் யாராலும் திருட முடியாத சொத்து. அந்த சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றாகணும். மாணவ செல்வங்களை படிங்க படிங்க படிங்க. நீங்க உயர படிங்க. நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரம், உங்கள் நாடும் உயரம்.